மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்றுள்ளது. பதவியேற்புக்கு பின் பேசிய மம்தா பானர்ஜி தமது வாழ்க்கை மக்கள் நலனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பெரும்பான்மை பலத்துடன் வென்றதை அடுத்து கொல்கத்தாவில் இன்று புதிய அரசின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. பதவியேற்பு விழாவுக்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தனக்கே உரித்தான வெண்புடவையில் விழாவில் பங்கேற்ற மம்தா பானர்ஜிக்கு ஆளுநர் KN திரிபாதி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். সংবিধানের প্রতি আমি অকপট শ্রদ্ধা ও নিষ্ঠা পোষণ করিব। আমি ভারতের সার্বভৌমত্ব ও সংহতি রক্ষা করিয়া চলিব। পশ্চিমবঙ্গ রাজ্যের মুখ্যমন্ত্রী রূপে আমার কর্তব্যসমূহ শ্রদ্ধা মমতা ব্যানার্জি ঈশ্বর ও আল্লাহর নামে যে বিষয় আমি অবগত হইব তাহা মুখরিত বা ব্যক্ত করিব না। இதனைத் தொடர்ந்து 41 அமைச்சர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சரவையில் 18 புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் லட்சுமி ரத்தன் சுக்லா, அமித் மித்ரா, சுப்ரதா முகர்ஜி, சசி பஞ்சா, அசீமா பத்ரா உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். விழாவில் மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, அசோக் கஜபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக பூட்டான் பிரதமரும் பங்கேற்றார். மேலும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும், லாலு பிரசாத் யாதவ், ஃபருக் அப்துல்லா, கனிமொழி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் பங்கேற்றனர். விழாவை காங்கிரஸ், இடதுசாரிகள், பாரதிய ஜனதா கட்சிகள் புறக்கணித்தன. பதவியேற்புக்கு பின் தலைமைச் செயலகம் சென்று பொறுப்பேற்ற மம்தா பானர்ஜிக்கு மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி, சாமானியரான தனது வாழ்க்கை பொதுமக்களின் நலனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது என்றார்.